Success Talent Center, Educational Academy, 10th CBSE Maths, Exercise 3.1. Question number 6. Given the linear equation 2x plus 3y minus 8 is equal to 0, write another linear equation in two variables such that the geographical representation of the pair so formed is. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் பை அசம்ஷன். எப்படி அப்படின்னா, இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருந்தால் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், பேரலல் லைன்ஸாக இருந்தால் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், கோயின்சிடென்ட் லைனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பை அசம்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு லீனியர் ஈக்குவேஷன் நம்மளா ஃபைண்ட் பண்ண போகிறோம் பை யூசிங் த வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்செக்டிங் லைன்ஸுக்கு பார்க்குறோம். இப்போ கிவன் ஈக்குவேஷன் நமக்கு என்னது, 2x plus 3y minus 8 is equal to 0. ஸோ நம்ம இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் -8 இந்த சைட் கொண்டு போய் ஈக்குவல் டு 8ன்ற ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தேவை, அதை நம்ம என்ன ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, லெட் தி ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் இஸ் ax plus by is equal to c அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறோம். இப்போ a1னா நம்ம என்ன எடுத்துப்போம், 2வை, b1னா என்ன எடுத்துப்போம், 3, இது c. என்னது, a1 2, b1 3, c1 நமக்கு 8. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, a2 a, b2 b, c2 c. ஸோ இப்படி தான் நமக்கு a1 b1 c1ஓட ஃபார்ம் வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ அதை நம்ம என்ன ஃபார்முலா வைஸ் எழுதணும்னா, 2/a, 3/b, 8/c. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கணும், அந்த சொல்யூஷன் எதுவுமே ஈக்குவலாக இருக்கக்கூடாது, எல்லாமே நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கணும். a1/b, a2 நாட் ஈக்குவல் டு b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2. அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, இங்கே நான் ஒரு 3 வேல்யூஸ் எடுக்கிறேன். இங்கே நான் இப்போ 3 போடுறேன், இங்கே 2 போடுறேன், இங்கே 4 போடுறேன். 3, 2, 4 இங்கே இருக்கிற அதே வேல்யூஸே யூஸ் பண்ணிய, மோஸ்ட்லி 3, 2, 4 யூஸ் பண்ணியே நம்ம 3 சம்மும் பண்ண பார்க்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது, 3, 2, 4 அப்படின்னு நான் 3 வேல்யூஸ் எடுத்துருக்கேன். இப்போ இங்கே நான் 3 போட்டேன்னா இது என்ன ஆயிரும், 2/3ன்னு ஆயிரும். 2 போட்டேன்னா 3/2ன்னு ஆயிடும். 4 போட்டேன்னா 8/4ன்னு ஆகும். அப்போ ஆக மொத்தம் 3மே எப்படி இருக்கு, நாட் ஈக்குவல் டுவா இருக்கு. ஸோ பை அசம்ஷன் நான் ஏயோடது 3 ஆகும், பியோடது 2 ஆகும், சியோடது 4 ஆகும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ அதோட ஈக்குவேஷன் எனக்கு எப்படி இருக்கும், 2x plus 3y is equal to 8ன்றது அவங்க கொடுத்த ஈக்குவேஷன். பை அசம்ஷனான ஈக்குவேஷன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 3x, ஏன்னா axன்னு தானே நம்ம இங்கே எடுத்திருக்கோம். அப்போ 3x plus 2y is equal to 4 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரைஞ்சோம் அப்படின்னா, அதோட சொல்யூஷன் நமக்கு எப்படி இருக்கும், இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம், ப்ரூவ் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி நமக்கு இப்போ பேரலல் லைன்ஸ் அப்படின்றதுக்கு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி நமக்கு என்ன இருக்குது, கிவன் ஈக்குவேஷன் இருக்குது, ரெக்வயர்டு ஈக்குவேஷனாக நம்ம இதை எடுக்கிறோம். சேம் அதே கான்செப்டில் என்ன எடுத்துக்கிறோம், இப்போது பேரலல் லைன்ஸ் அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூஸ் எப்படி இருக்கணும், a1/a2 is equal to b1/b2 is not equal to c1/c2. அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம், பேரலல் லைன்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் ஏபிசி அப்படின்ற ஒரு 3 வேல்யூவை ஏதாவது ஒரு வேல்யூ, எனி வேல்யூ கேன் ஹாவ் எனி வேல்யூ விச் சாட்டிஸ்ஃபை த அபவ் கண்டிஷன். அபவ் கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எந்த வேல்யூ வேணாலும் நம்ம போட்டு என்ன பண்ணலாம், ஒரு லீனியர் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து என்ன இருக்குது, a is equal to 2. இப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கணும், ஒரே மணி கிடைக்கணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், 2ன்றதை போடுறேன், இங்கே நான் அதே மாதிரி 3ன்றதை போடுறேன். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் எனக்கு 2 வேல்யூ என்னன்னு கிடைக்கும், 1, 1ன்னு கிடைக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன், a is equal to 2, b is equal to 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 4க்கு நான் cக்கு என்னென்னு எடுத்துக்கிறேன், 4ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே 4 அப்படின்னா 8/4ஓட ஆன்சர் எனக்கு என்னன்னு கிடைக்கும், 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே எனக்கு எப்படி இருக்கு, 1 is equal to 1 is not equal to 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த வேல்யூஸ் இருக்கா, அவ்வளோதான். ஸோ நம்மளோட ரெக்வயர்டு ஈக்குவேஷன் எப்படி ஆயிடுச்சு, 2x plus 3y is equal to 4 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரைஞ்சோம் அப்படின்னா அதோட சொல்யூஷன் நமக்கு எப்படி தான் இருக்கும், இட் ஹாஸ் பேரலல் லைன்ஸ். அதோட ரெப்ரசன்டேஷன் ஷோஸ் பேரலல் லைன்ஸ். இப்படி தான் நம்ம பை அசம்ஷன்
நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லீனியர் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி கோயின்சிடென்ட் லைன்ஸ்னால் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ கிவன் ஈக்குவேஷன், ரெக்வயர்டு ஈக்குவேஷன், கோயின்சிடென்ட் லைன்ஸ்னால் நமக்கு எப்படி இருக்கணும், எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். A/1, A1/A2, B1/B2, C1/C2 எல்லாமே நமக்கு எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இப்போ எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் எப்படி எடுப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏக்கு பதிலாக 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு எப்படி இருக்கு, 2/A is equal to 3/V is equal to 8/C. இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ எனக்கு இது எல்லாமே ஈக்குவலாக ஆகணும் அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன், 4ன்றதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2/4ன்னு கிடைக்கும். இங்கே அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணால் எனக்கு ஆன்சர் 1/2ன்னு கிடைக்குதா. சேம் அதே மாதிரி 3/2, 3/B இருக்குது. அந்த பிக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 6ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 3/6ன்னு கிடைக்கும். இதை ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணேன்னா ஆன்சர் 1/2ன்னு கிடைக்கும். சேம் அதே மாதிரி நான் 8/4, 16 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா இங்கே எனக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும், 1/2ன்னு கிடைக்கும். ஸோ நான் இப்போ 4, 6, 16 இந்த 3 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் எப்படி இருக்குது, மூணுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ என்னோட ரெக்வயர்டு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், 4x + 6y is equal to 16 அப்படின்னு இருக்கும். ஸோ therefore the equation, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நான் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும், have infinitely many solution and it has coincident lines அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடலாம், இதில் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இன்னொரு ஈக்குவேஷனை அது இன்சிடென்ட் லைன்ஸாக இருக்கும்போது நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 7. Draw the graph of the equation x plus x minus y plus 1 is equal to 0 and 3x plus 2y minus 12 is equal to 0. Determine the coordinates of the vertices of the triangle formed by these lines and the x-axis and shade the triangular region அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த 2 ஈக்குவேஷனோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சு அதில் இருக்கிற அந்த ட்ரையாங்குலர் ரீஜியன் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த ரீஜியனோட பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு, 2 ஈக்குவேஷன் இருக்கு. 2 ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்னாலே நமக்கு என்ன பண்ணணும், டேபிள் ஃபார்மேட் பண்ணிடணும். ட்ரா த கிராஃப்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு டக்குன்னு மைண்ட் எங்கே போயிடணும், டேபிள் வரையணும் அப்படின்றது. அப்போ டேபிள் நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு 4 to 5 வேல்யூஸ் நீயாக எடுத்துக்கோங்க. நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன், 0, 1, 3, -1 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோமா. இப்போ என்ன இருக்குது, x minus 1 is equal to plus 1 is equal to 0 அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -4 is equal to -1. அப்போ -1 -y is equal to -1, மைனஸ் கேன்சல் ஆக போக y is equal to 1. அதனால தான் எனக்கு 0வாக இருக்கும்போது வேல்யூ என்னன்னு கிடைக்குது, 1ன்னு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஓவர் வேல்யூஸே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறோம். சேம் அதே மாதிரி ஈக்குவேஷன் 2க்கும் என்ன பண்ணுறோம், சேம் அதே மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறோம். இது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுறோம், இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது நமக்கு அப்படின்னா 0,1ன்னு இருக்குது. இப்போ 0,1 அப்போ இங்கே பிளாட் ஆயிடுச்சு. அப்புறம் 1,2 1 2 1,2 3,4 3 4 3,4 -1,0 அப்போ -1 இங்கே இருக்குது, 0 இங்கே. அப்போ இதுதான் நமக்கு என்னது, -1,0. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு லைன் போட்டு ஃபார்ம் பண்ணிட்டோம். அதை நான் x minus y plus 1 is equal to 0 அப்படின்றத அந்த லைனுக்குரிய ஈக்குவேஷனை நான் போட்டேன். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன இருக்குது, 0,6 0,6 அப்போ இங்கே பிளாட் பண்ணியாச்சு. 2,3 2 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, இங்கேயும் பிளாட் பண்ணியாச்சு. 4,0 4,0 அப்போ இங்கே தான் வரும். அப்போ இந்த ஈக்குவேஷனையும் போட்டாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ட்ரையாங்குலர் ரீஜியன் ஃபார்ம் ஆகுதா, அதை நம்மளுக்கு என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க, ஷேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை ஷேட் பண்ணியாச்சு. ஸோ இதுலேருந்து நம்மளோட சொல்யூஷன் என்ன, 2,3. அதே இது அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த ட்ரையாங்குலர் ரீஜியனோட
வெர்டிசஸை coordinates ஆஃப் த வெர்டிசஸை எழுத சொன்னாங்க. we get the shaded region ABC with the vertices. என்னென்ன vertices? இங்கே, இங்கே, இங்கே. அப்போ A 2, 3, B -1, 0, C 4, 0 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வேல்யூஸ் கெட் பண்ணுறோம். From this exercise 3.1 gets over.